நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடேங்கப்பா, பிரம்மாண்டமான வீடா இருக்க. டேய், என்னடா இது? இந்த வீடாடா? ஆமாண்ணா. ஆனா அவனை சொல்லி கொடுத்தே வாத்தி எவ்வளவு பெரிய பங்களா கட்டியிருக்கு பாத்தியா? அதானே. டேய், எப்படா உள்ள போறது? டா அங்கிட்டு ஒரு கேட் இருக்கு, இந்தா இங்கிட்டு ஒரு கேட் இருக்கு, அப்படியே போக வேண்டியதான். என்னாச்சுனே? நான் வேணா வேற பக்கம் ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கவா? டேய், உன்னையெல்லாம் வச்சு கொசுவை கூட கொல்ல முடியாடா. கண்ணு முன்னா நிக்காத, போ அந்த பக்கம். அண்ணா அவன் கரெக்டா தானே சொல்லியிருக்கான். ருக்கு அண்ணா, இவங்க 2 பேரும் அந்த திருமணையில இருக்கிற பிள்ளையார் கோயில் கூட்டிட்டு போயிட்டுனே. அங்க எதுக்குண்ணே? தேங்காய்க்கு பதிலா உங்க மண்டை உடைக்கதான்டா. நூடுல்ஸ் மண்டையா? நான் எந்த கெட்டப்ப போறேன்னு கேட்டேன்டா. அண்ணா இந்த கெட்டப்ப நல்லா தானே இருக்கு. ஏனே இதெல்லாம் இவங்கிட்ட கேட்டா இவனுக்கு எப்படின்னு தெரியும்? இங்க வாயேன், நல்ல பக்கத்துல வாயேன். ஏய், காது கேட்கும் சொல்லு. நல்ல கவனமா கேட்டுக்க. எல்லா தமிழ் சினிமா ஹீரோவும் ஹிட் அடிச்சது ஒரே கெட்டப்பு தான். எதுடா? லேடிஸ் கெட்டப்பு தான். நம்ம திருப்பதி கடைக்கு போ, மீசையும் தாடியை நல்லா சேவ் பண்ணிக்க, அப்படியே ஒரு புடவை எடுத்து கட்டிக்க. அப்புறம் அண்ணே கோச்சுக்காதனே, நீ கெட்டப்புன்னு கேட்ட, நான் மனசுல பட்டதா சொன்னேன், அப்படித்தேன். யாரா அவன்? ஆளும் மண்டையும் யோசனை சொல்றான் பேர். அதானே தாடிய மீசை எல்லாமே இவரை பார்க்க முடியுமா? ஏய் இல்லண்ணே, சாரிண்ணே, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுண்ணே. ஸ்லிப் ஆகுண்டா. கொஞ்ச நாளாவே ஒரு மார்க்கமா தான் தெரியுறீங்க. ஊருக்கார பயில போனா போது கூட வச்சுக்கலாம் பார்த்தா கொஞ்சம் ஏத்தால மத்தா ஏறிக்கிட்டு அலையறீங்க. விடுங்கண்ணே, இவனுங்க கிட்ட கேட்டு நான் சொல்றத கேளுங்கண்ணே. என்னது? டேய் உர்ரா. இல்ல ஒரு ஆர்வம் தானே. டேய், கண்ணை நோண்டி குண்டு விளாண்டுருவேன். குண்டு பேசாம இருக்கணும். ருக்க, நீ சொல்லுமா. அண்ணா பக்கத்துல நம்ம மாதிரி டீ கடை இருக்கு. எந்த மாதிரி? மறந்துட்டியாண்ணே? 50 காசு பாக்கி தரணும்னு நம்ம பாண்டி கூட காதை கடிச்சு துப்புனானே, அவன் தானே. ஏய், அது அவன் இல்லடா, வேற ஒருத்தன். நமக்கு தெரிஞ்சது ஊருக்குள்ள ஒரே மாதிரிதான், வேற யாரு? இவர் பெரிய ராமேஸ்வர கலெக்டர். இப்போ உனக்கு அது ரொம்ப முக்கியம். மூடு. ருக்க, நீ சொல்லு, என்ன சொன்ன? அண்ணா அவன் கடைக்கு போறோம், ஒரு சிலிண்டரை தூக்குறோம், சிலிண்டர் போடுற மாதிரி அப்படியே உள்ள போயிடுவான். ஒரு சிலிண்டர் போடுறதுக்கு ஊரே திரண்டு வரீங்களே, ஏன்னு கேட்க மாட்டாங்களா? டேய், என்ன விருந்துக்கா போறேன் உங்க எல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு? வட்டி பிச்சு போடுவேன். அதானே நானும் அண்ணனும் மட்டும் வேணாண்ணே, நீங்களே போங்கண்ணே. போங்கடா, போய் அந்த முச்சந்தில நில்லுங்க. முச்சந்தில பிச்சைக்காரங்க தான் நிப்பாங்க. ருக்கு அண்ணா, நீ சிலிண்டர் எடுத்துட்டு வா. சரிண்ணே. போங்கடா. போறோண்ணே, போடா. முதல்ல காவியாவுக்கு குடுறா. பாட்டி பாட்டின்னு போன்ல குழஞ்சா, இப்ப முதல் கேக்கு பொண்டாட்டிக்கா. ஓகே பாட்டி, இந்தாங்க. ஏய், என்ன இது ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? சும்மா தோணுச்சு. many happy returns of the day. Thank you. இதுதான் ஃபார்மாலிட்டி. எது? தேங்க்ஸ் சொல்றது. சரி, நான் வரேன். காவியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஏன்? இல்ல, எல்லாரும் என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு நான் கூப்பிட்டதை மதிச்சு வந்திருக்கீங்க. அதான் அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். டேய் பா, வீட்டை போய் சுத்தி காமிடா. போட. சரிப்பா, வா. போயிட்டு வா.
சார் சிலிண்டர் கொண்டு போய் வைப்பா. எங்க சார்? நேரா கிச்சன்ல கொண்டு போய் வைப்பா. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முழுக்க ஏ ராஜ்யம் தான். கெஸ்ட் யாரும் இல்லைண்ணா. அது கெஸ்ட் ரூம். அந்த பக்கம் இருக்கிற டோர் ஓப்பன் பண்ணா பால்கனி. ஐ லவ் திஸ் பிளேஸ். எனக்கு ஏதாவது மூட் அவுட் ஆச்சுன்னா அங்கே தான் போய் நிற்பேன். காத்துல கண்ணை மூடி நின்னா 10 நிமிஷம் மறுபடியும் தெளிவாயிடுவேன். இது உனக்கு பிடிச்சிரும். கெஸ் பண்ண பார்க்கலாம். லைப்ரரி, ரீடிங் ரூம். கதவு பூட்டி இருக்க எப்படி? ஸ்மெல், புது புக்ஸ் வாசனை. நேத்து தான் அவசர அவசரமா ரெடி பண்ணிருக்கீங்க போல. எப்படி? சும்மா ஒரு கெஸ். பாக்குறியா? இப்ப வேண்டாம். ஏன்? உனக்கு தான் புக்ஸ்னா பிடிக்குமே. உங்களுக்கு பிடிக்காதே. புக்ஸை புரட்டிக்கிட்டே நின்னா கூட உங்களுக்கு போர் அடிக்கும். அப்புறமா பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. தேங்க்யூ. யா, ஐ வில் கால் யூ பேக். தேங்க்யூ. ஏதாவது முக்கியமான காலா இருக்கு போது. இன்னைக்கு உன்னை விட முக்கியம் எதுவும் இல்லை. காவியா, என்னாச்சு? இல்ல, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. ரகசியம். இங்கதான் யாரும் இல்லையே. உன் காதுல தான் சொல்லுவேன். கதை காட்டு. நினைச்சேன். என்னங்க? இல்ல, ரகசியம் சொல்றதா சொன்னேன்ல, அப்புறம் சொல்லிக்கிறேன். போன் ரிங் ஆயிட்டே இருக்கு. எடுத்து பேசுங்க. வேண்டாம் காவியா, இந்த கால் அட்டன் பண்ணேன்னு வை, மினிமம் 25 மினிட்ஸ் பேசி தான் ஆகணும். அவ்வளோ இம்பார்ட்டன்டான காலா? ஆமாமா, ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து கால். அப்போ பேசுங்க. வேண்டாம், அப்புறம் நீ மறுபடியும் கீழே போயிடுவ, எல்லாரும் அங்க இருப்பாங்க, அப்புறம் உன் கூட பேச முடியாது. கணேஷ், நான் கீழே போல. உங்க ரூம் எங்க இருக்கு? அதோ. நீங்க பேசி முடிங்க, நான் வெயிட் பண்றேன். எனக்கும் ஒரு 10 or 20 மினிட்ஸ் தூங்கணும் போல இருக்கு. ஓகே. ஹலோ, கட் ஆயிடுச்சு, நீ வா. கவியா, இதான் என்னோட ரூம். ஆஃப்டர் மேரேஜ் நம்ம ரூம். ஹெட் ஆஃபீஸ்ல இருந்தா கால் வந்திருக்கு. I'll just come back. நீங்க ரெஸ்ட் எடு, நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சாரி. ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கத்தாத, நான் தான். நீ இங்க வந்த? நீ ஏன் இங்க வந்த? இது நான் வாழ போற வீடு. லூசு, வீட்டுக்காக மனசு மாத்துவாங்களா? இவங்கெல்லாம் லோனை போட்டு கட்டியிருப்பாங்கடி. மாச தவணையான நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காருவாங்க. நமக்கு அங்க அரண்மனையே இருக்கு சொல்லும். ஐயோ கடவுளே, யாராவது வந்துட போறாங்க. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, பயப்படாத. தயவு செஞ்சு போயிடு ப்ளீஸ். முடியாது. என்னடா வேணும் உனக்கு? நீ உன் மனசு அதுக்குள்ள ஆழமா ஒளிச்சு வச்சிருக்கிய, என் மேல வச்சிருக்கிற அந்த காதல், லவ்.
அதான் வேணும். நான் இன்னொருத்தருக்கு நிச்சயமான பொண்ணு. நீ ஏற்கனவே அதை நிறுத்த முயற்சி பண்ணியும் என்னை நம்பி ஏத்துக்கிட்டாங்க. இப்ப மறுபடியும் உன் கூட பார்த்தா இது ரொம்ப அன்பான குடும்பம். என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிற குடும்பம். என் குடும்பம். எதுவும் உன் குடும்பம்? இந்த டவுசருக்குள்ள சட்டையை போட்டு போனானே அவன் குடும்பம் உன் குடும்பமா? ஆமா. ஏண்டி என்ன கடுப்பேத்துற? நான் முன்னாடி வரும்போதெல்லாம் தூக்கி எறிஞ்சு பேசிட்டு நான் போனதுக்கு அப்புறம் அதையே நினைச்சு அழுது புலம்பிக்கிட்டு இருப்பேன். தேவையா இந்த ரெட்டை வாழ்க்கை? இங்க பாரு, என்ன பிடிச்சிருக்கல உனக்கு? பிடிக்கல. அப்ப சத்தம் போட்டு சொல்லு, எல்லா பயலும் கேட்கட்டும். நானும் கேட்கிறேன். என்ன இன்னொருத்தோட அவமானப்படுத்தவனுங்க தாங்கிக்கிறேன். அன்னைக்கு கத்துனிய நிச்சயதார்த்தத்துல அப்படி கத்தி சொல்லு. முடியாது. யாராவது வந்துட்டா புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். கவியோ என்ன பைத்தியமாக்காத. விட்டுட்டு போவாடி உன்னை நெஞ்சில நினைச்ச. அதுக்கு ஊறி பேசுன. உனக்கு பிடிச்சவன உங்க வீட்டுக்கு பிடிக்கலன்னு தூக்கி வீசிடுவியா? நிம்மதி அன்னைக்கு சிரிச்சிருக்கியா? இப்ப பாரு அந்த ரூம்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு. பைத்தியம் மாதிரி பேசாதடா. நீயா உன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு அது நிஜம்னு நம்பி உன் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு ஏன் நிம்மதியும் அழிச்சிடாத. உன் மேல எனக்கு எந்த ஃபீலும் இல்லை, பயத்தை தவிர. என் கண்ணை பாரு, இதுல காதல் தெரியுதா? தெரியாது. கோவமும் பயமும் மட்டும்தான் தெரியும். புரியுதா? இல்ல உன் மனசுல நான் இல்ல. ஆமா. பொய் சொல்லாம சொல்லு காவியா. உண்மைதான் சொல்றேன். நான் உன்னை காதலிக்கல. சரி போ, போடி. ஒரு நிமிஷம். நீ உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வற்புறுத்தி தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் இந்த வீட்டில் ஒருத்தன் தெரியறானே, ஒழுங்க மீசை கூட முளைக்காம அவன்லாம் விட்டு வச்சிருக்கான். ஏன்னா உன்னை அடைய அவன்லாம் ஒரு தடையாகவே இருக்க மாட்டான். உன் மனசுக்குள்ள நான் மட்டுமே இருக்கேங்கிற தைரியத்தில் தான் அவன்லாம் விட்டு வச்சிருக்கேன். இனி அவன் இருக்க மாட்டான். கொன்னுடுவேன். எனக்கு நீ வேணும். உன் மனசுல நான் தான் இருக்கணும். அதை மீறி அங்க இருக்கிறவன் நிச்சயம் இந்த பூமியில உயிரோடு இருக்க மாட்டான். சும்மா மிரட்டுறதுக்காக சொல்ல காவியா. உன் மேல நான் வச்சிருக்கிற என் காதல் மேல சத்தியமா சொல்றேன். இங்கேயே இப்பவே எல்லாரும் முன்னாடி அவனை போட்டு தள்ளுறேன். பாக்குறியா? செத்த போன உன் மனசுல எத்தனை நாள் இருக்கு நானும் பாக்குறேன். வேண்டாம் ப்ளீஸ், கெஞ்சி கேக்குறேன். கணேஷ் எதுவும் பண்ணிடாத. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு என்ன பண்ணுவ? கொன்னுடுவியா? இல்ல நீ செத்து போயிடுவியா? ஆமா, நான் செத்துருவேன். அப்போ உன் கண்ணு முன்னாடியே கொல்ற. நீயும் செத்துரு. அவனுக்காக சாகிற அளவுக்கு துணிறேன்னா அவன் உயிரோட இருக்க கூடாது. வா வாடி. என் காவிய மனசுல நான் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இன்னொருத்த இருந்தா என்ன செத்தா என்ன? அதான் நீ தான் சொல்லிட்டிய.
இந்த நிச்சயதார்த்தம் உன் விருப்பப்படி தான் நடந்ததுன்னு. இன்னைக்கு அவன் பிறந்த நாள்ல பிறந்த நாள் அன்னைக்கு சாகிறதுக்கு பெரிய கொடுப்பனை வேணும். வா வா. நீ சொன்னது உண்மைதான். என் நிச்சயதார்த்தம் என் விருப்பப்படி நடக்கல. ஏய், அவனை காப்பாத்த பொய் சொல்லாதடி. இல்ல, பொய் சொல்லல, நிஜம். எங்க அப்பா அம்மா கம்பல் பண்ணதுனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். கணேஷ் பாவம். கணேஷ விட்டு ப்ளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்க்க பூ மாதிரி இருக்க, ஆனா மனச பாறையாக்கிட்டிய. பாரு, நான் வந்து உடைச்சு உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? என்கிட்ட சொன்னதே திரும்ப திரும்ப எல்லார்கிட்டையும் சொல்லி வெறுப்பேத்தி இருப்ப. இப்பதான் மனசு லேசா இருக்குடே. ஏய் இரு, ஏன் பதற? நான் தான் பக்கத்துல இருக்கேன்ல, அதெல்லாம் எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. சாமரு, உனக்கு ஒரு பரிசு ஒன்று தரணுமே. ப்ளீஸ். கண்ணு மூடு. என்ன நீ அழுதுகிட்டே? இந்த நேரத்தில் அதை கொடுக்க முடியாது, இந்த இம்சைங்க வேற. சரி, கண்ணத்தோட சரி சரி. போய் கதவை தர. அடுத்த மீட்டிங்ல நான் கண்டிப்பா அதை தருவேன். சரியா? வரட்டா? பாய். காவ்யா, காவ்யா, காவ்யா. ஏய், எவ்வளவு நேரமா கதவு தட்டிக்கிட்டு இருக்க? என்ன பண்ற நீ? தூக்கமா? என்னடி ஆச்சு? எதனா கனவு கண்டு பயந்தியா? காவ்யா, ஏய், என்னடி ஆச்சு? அந்த ரவுடி ஃபோன் பண்ணானா? நேர்லயே வந்துட்டான். இங்கேயே வா. நீ கதவை தட்டும் போது என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தான். அவன் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டான்டி. கத்திய காட்டி கண்ணத்தோட யாராவது இப்படி நீ உட்காந்து அழறத பார்த்தா என்ன ஏதுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. எனக்கு கணேஷ காப்பாத்த வேற வழி தெரியலடி. அதான் அவன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன செய்வான்னு தெரியல. அப்பா கிட்ட சொல்லட்டுமா? வேண்டாம். இல்லடி, ஏற்கனவே ஒரு தடவை மறைச்சதுனாலதான் இவ்ளோ பிரச்சனையும். மறுபடியும் மறைச்சு என்னால சமாளிக்க முடியும்னு தோணல. அப்ப சொல்லிடு, ஆனா இங்க வேண்டாம். இங்க எல்லார் பார்வையும் உன் மேலதான் இருக்கு. நீ அப்பா கிட்ட எது பேசினாலும் இங்க யாராவது ஒருத்தர் காதுல விழுந்தா கூட எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது தவிர கணேஷ் ஃபேமிலி மட்டும் இங்க இல்ல, அவருடைய ரிலேஷன் எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. ப்ராப்ளம் ரொம்ப பெருசாயிடும். வீட்ல போய் பேசிக்கலாம். கீழே போலாம், வா. சொன்னா கேளு காவியா, வா வா, எழுந்துரு.
முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ. இப்படி கணேஷ் பார்த்தா ரொம்ப சங்கடப்படுவாரு. மனசுக்குள்ள பதட்டத்தை வச்சுக்கிட்டு நடிக்க முடியாதுடி. நடிச்சுதான் ஆகணும். மத்தவங்க கண்ணை பார்த்து பேசாத, சரியா? வா வா. ருக்கு ஒரு நிமிஷம் திரும்ப. எதுக்கு? இல்ல வயித்தெரிச்சல நிக்கிற மாதிரி தெரியுதே, உடனே வழியா புகை வர்ற மாதிரி இருக்கு. டேய் என்ன லந்தா? உண்மையாலுமே கடுப்பா தானே நிக்கிற நீ? ஆமா. எதுக்கு? நாம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? அண்ணன் கூப்பிட்டாரும் வந்திருக்கோம். டேய் நான் ஏன் வந்தோன்னு கேட்கல, எதுக்காக வந்தோன்னு தான் கேட்குறேன். திருப்பி கேளு. நீ அரை மண்டனா, இவன் ஒரு மாங்காய் மண்டை. உங்க 2 பேரையும் கூட வச்சிருக்க வரைக்கும் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாதுடா. நாம இங்க பிரச்சனையை முடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆனா நம்மளை இங்க நிப்பாட்டிட்டு அண்ணன் மட்டும் உள்ள போயிருக்காரு. ஏன்? உன்னை பார்த்தா அண்ணி கடுப்பாகி மறுபடியும் காது மேலே அறியும். பரவாயில்லையா? பேசாம இரு. டேய் மச்சான், அங்க பாரு.